நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல இருக்கு? ஆமா மாமா, கடவுள் நான் நினைக்காத பல விஷயங்களை நான் எதிர்பார்க்காத நேரத்துல எனக்கு கொடுத்து என்ன திக்குமுக்க ஆட வைக்கிறாரு. உன் அத்தை உன்னை தேடி ஓடி வந்தது உனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குல்ல? பாவம் மாமா, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்க தான். கல்யாணம் பண்ணி 2 மாசத்துலயே நான் கன்சீவா இருந்தேன்னா எனக்கும் அவங்களுக்கும் சண்டையே வந்திருக்காதுன்னு தோணுது. நான் தான் ரொம்ப நாள் தள்ளிட்டேன். அந்த கோவம் அவங்களுக்குள்ள இருக்கும். இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. இனி உன்னை பிரிஞ்சு அவ எங்கேயும் போக மாட்டாமா? என்ன பிரிஞ்சா இல்ல என் குழந்தைய பிரிஞ்சா மாமா? 2 பேரையும் தான். தாயை விட்டுட்டு பிள்ளை இருக்குமா? சரவண என்னதான் என் கூட ஃப்ரெண்டு மாதிரி க்ளோஸா இருந்தாலும் அவன் சாரதா கிட்டதாமா ரொம்ப க்ளோஸு. மேலாக்க பார்த்தா அவன் அவளை அடிக்கடி திட்டுற மாதிரி தான் தெரியும். அவன் பேச்ச கேட்காத மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? சாரதான்னா அவனுக்கு உயிர். அவளை கூடுமான வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். உங்களுக்கு உங்க மகன் பேச்ச தவிர எப்பவும் பேசுறதுக்கு வேற டாபிக்கே கிடைக்காத மாமா? என்னம்மா பண்றது? அந்த ஒரு பயலை சுத்தி தான் என் உலகமே பில்ட் ஆயிருக்கு. அப்ப நீங்களும் அவனோட சேர்ந்து கனடா போக வேண்டியதானே? அங்கதான் நீ சரியா புரிஞ்சிக்கல. என்ன சரவணனே எனக்கு பிடிக்கும், ஆனா மீனாட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன மாதிரியே நல்லா இன்னைக்கு பேசுவீங்க. ரியலி? சரவண வண்டி ஏறினதும் ரேடியோ மிர்ச்சில இருந்து எனக்கு போன் பண்ணி கேட்டாங்கோ. எப்படி நீங்க சரவணங்கிற தொல்லையை இத்தனை நாள் வளர்த்தீங்கன்னா? சார், உங்க வாய்ஸ போன்ல கேட்கும் போது மெஸ்மரைசிங்கா இருக்குது. நீங்களும் சரவணன் மாதிரி ஏன் ஆர்ஜேவா ஆகக்கூடாது? நான் நீங்கள் யுவன் சங்கர் ராஜான்னு யூத்தா ஏன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க. போக வேண்டியதானே மாமா? நோவே, இன்னும் 8-9 மாசத்துல எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன வேலை மாமா? என்னம்மா நீ விவரம் இல்லாம பேசிட்டு இருக்க? என் பேர பிள்ளைக்கு ஆயோ வேலை. உன் பிள்ளைய தூக்கிக்கிட்டு மார்னிங் ஈவினிங் வாக்கிங் போகணும். புதுசா கதை சொல்லணும். அப்புறம் அவனுடைய சூச்சு துணியெல்லாம் துவைக்கணும். குளிப்பாட்டணும், சாம்பிராணி காட்டணும், தொட்டில் ஆட்டணும், பாட்டு வேற பாடணும். நீங்க பாட்டு பாடுவீங்களா மாமா? வேற வழி? உன் அத்தைய பாட விட்டா குழந்தை பயந்து போய் தூக்கத்துல இருந்து ஏஞ்சிப்பாமா. நிறைய பிளானோட இருக்கீங்க. பின்ன 24 ஹவர்ஸும் பேரப்புள்ள டியூட்டி தான். அப்போ எனக்கு நல்ல ரெஸ்ட். எஸ், நீ ஜாலியா வேலைக்கு போலாம். சூப்பர் மாமா. எப்படா 10 மாசம் முடியும் இருக்கு. ஃப்ரீ ஆயிடலாம். மறுபடியும் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி சீரியஸா ஒர்க் பண்ணலாம். கோ ஹெட். மாமாவும் அத்தையும் வித் யூ. நான் ரொம்ப லக்கி மாமா. நீங்கெல்லாம் இல்லனா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல. புரியுதுமா? யூ ஆர் a blessed child. நீ கடவுளுடைய குழந்தைம்மா. ஆனா ஒரே ஒரு குறை, எல்லாத்தையும் பக்கத்துல வச்ச கடவுள் அவனை மட்டும் உங்ககிட்ட இருந்து தூரம் வச்சுட்டானம்மா. இன்னைக்கு நாங்க எல்லாரும் கூட இருக்கோம், ஆனா சரவணன் இல்லையே. மாமா, திரும்ப திரும்ப அவனை பத்தி பேசாதீங்க. நான் பேசலாமா? நீ உண்மையை சொல்லு. நீ அவனை பத்தி ஒவ்வொரு செகண்டும் நினைக்கல? என்னம்மா சத்தத்தையே காணோம்? வேற பேசலாம் மாமா. நீ இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சாமி கிட்ட, ஆண்டவா என் சரவண கனடால பத்திரமா சந்தோஷமா இருக்கணும்னு நீ வேண்டல? சொல்லு.
என்ன அழ வைக்காதீங்க மாமா. நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் சரவணனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் போயிருக்க மாட்டாமா? பிள்ளைக்காக இருந்திருப்பான்ல. ஆஹா. உனக்காக இருந்திருப்பாமா? சும்மா சொல்லாதீங்க மாமா. இனி அவனுக்கு நான் தேவையில்லை. அவனுக்கு எது தேவையோ அவனே தேடிப்பான். நாம நம்ம வேலையை பார்ப்போம். நான் வரேன் மாமா. காலங்களில் அவள் இந்த இடத்துல இந்த நேரத்துல உட்காந்து அவ அப்படி என்ன எழுதுறா? இவளுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த அந்நியன் திரும்ப ஏதாவது மாஸ்டர் பிளான் போடுறாளா? சேச்சே, நம்ம பொண்டாட்டி உண்மையிலேயே தெரிஞ்சிட்டா. அவளை நாம்பளே நம்பலனா வேற யார் நம்புவா? சாரதா, என்ன ஒண்ணு இல்லையே. உன் மொழியே சரியா இல்லையே. அம்பியா இருந்த நீ திரும்பவும் அந்நியனா மாறிட்டியோன்னு எனக்கு டவுட்டா அப்படி இருக்குது. எல்லாம் இல்லங்க. அப்ப ஏன் மறைக்கிற? எதங்க? தீவிரமா ஏதோ எழுதிட்டு இருக்கிறியே. எங்க குடு 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 பாப்பா, கொடுங்க பாப்பா, சொல்லு பாப்பா. ராஜசேகர வைத்தியநாத சென்னியப்ப சரவணன். என்னம்மா இதெல்லாம்? பேருங்க. அதாம்மா, இதுல இத்தனை பேர் இருக்க. இதை யாருக்கெல்லாம் வைக்க போற? ஒருத்தருக்கு தாங்க. ஒருத்தருக்கா இத்தனை பேரு? ஆமாங்க. யாருக்கு? நம்ம பேரனுக்குங்க. அது ஏன் ரயில் பொட்டி மாதிரி இவ்வளோ பெருசா இருக்குது? எல்லார் பேர் ஞாபகார்த்தமா வைக்கலான்னு. இதுல ராஜசேகரன் நானு, வைத்தியநாதன் வெள்ளை வேட்டி. அது யாருமா? சென்னியப்பனா? எங்க அப்பாங்க. அதான் உங்க மாமனாரு. ஓ, ஹவ் ஸ்வீட். சரி, இந்த பேரை எப்படி கூப்பிடுவே? எல்லா பேரோட முதல் எழுத்த வச்சு சுருக்கி ஒரு பேரை வச்சிருவோம். எப்படி எப்படி எப்படி? ஹவ் ரிவிஷன் ரிவிஷன் கூப்பிடலாங்க. ஏதோ ரிவிஷன் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரியே இருக்குது. ஏங்க நல்லா இல்லையா? சரி, பெண் குழந்தையாய் பிறந்தால் என்ன பண்ணுவாய்? அதுக்கும் எழுதி வச்சிருக்கேங்க. அப்படியா? சிறப்பு சிறப்பு. எங்க காட்டு பார்க்கலாம். சாரு சுதாவதி சௌந்தர்ய மீனாட்சி. பரவாயில்லடி, நம்ம சீரியல்ல இருக்கிற லீடிங் ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கிறியே. ஆமாங்க. மண்ணாங்கட்டி. என்னங்க? புள்ளைய பெத்துக்கிறவங்களுக்கு பேர் வைக்க தெரியாதா? இதையெல்லாம் நீ எதுக்கு பாக்குற? தப்பாங்க. நான் அப்படி சொல்லலம்மா. அந்த காலத்துல குழந்தை பிறந்தா வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒரு பேரை வைங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா அது வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு கொடுக்கிற மரியாதையா நினைச்சாங்க. இப்பெல்லாம் அந்த மரியாதை பெரியவங்க கிட்ட இருந்து இன்டர்நெட்டுக்கு எப்போ கைமாறி போச்சு. அதனாலதான் என் இஷ்டத்துக்கு ஒரு பேரை வைக்கிறேன், உன் இஷ்டத்துக்கு ஒரு பேரை வச்சுக்கோன்னு ஒவ்வொரு வீட்லயும் பேரை வைக்கிறதுக்கு ஒரு போட்டா போட்டியே நடக்குது. ஒரு பிள்ளைக்கு 10 பேருன்னு இருக்கிற எல்லா ஆல்பாபெட்லயும் பேரை வச்சுட்டு குழந்தைங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க, என் பேரனுக்கும் பேத்திக்கும் பேர் வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையாங்க? சாரதா, லைஃப்ல எதையும் எதிர்பார்க்காத. சரவணனும் மீனாட்சியும் ஒன்னு சேர்ந்து அப்பா அம்மா என் பிள்ளைக்கு ஒரு பேரை வைங்கன்னு நம்ம கிட்ட வந்து அப்ப நம்ம பாத்துக்கலாம். இல்லையா அஷன் உஷன் நஷன் பஷன் கஷன்னு அவன் சொல்ற பேரைய பேஷா கூட்டிட்டு போயிடலாம். சரிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
முன்னாடிலாம் எப்பவாவது தான் சிகரெட் பிடிப்பீங்க, இப்பெல்லாம் சிகரெட்டே இல்லாம இருக்கிறது இல்ல போல் இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதான் பார்த்தாலே தெரியுதே தமிழ், இல்லன்னு ஏன் போய் சொல்றீங்க? என்ன விஷயமா வர சொன்னீங்க? மீனாட்சியை பாத்தீங்களா? ஆ, அவ ரூம்ல தான் இருக்கா. அவளை பார்த்துட்டு தான் வரேன். என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்பதான் அவங்க அத்தை வந்துட்டாங்கல்ல, வேற யாரையும் அவகிட்ட நெருங்க விடாம மீனாட்சிக்கு எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன்னு அவளை விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, கண்ணு கேட்டதுக்கு அப்புறம் சூரியனை பார்த்து என்ன பிரயோஜனம்? ஏன் அப்படி சொல்றீங்க? கூட இருந்து பாத்துக்கிற வேண்டிய புரிஞ்சு எங்கேயோ போயிட்டான். இனி மீனாட்சி அத்தை பாத்துக்கிட்டேன்னா ஆட்டுக்குட்டி பாத்துக்கிட்டா என்ன? கரெக்ட் தான். அது இல்லாம எங்க அத்தை இருக்கே, அது பெரிய லூசு. என்ன தமிழ் இப்படி சொல்றீங்க? ஆட, உண்மையை தானங்க சொல்றேன். அது யார்கிட்ட எப்ப சிரிச்சு பேசும், எப்ப வல்லுண்டு விழும், எப்ப சாந்தமா இருக்கும், எப்ப சாமி ஆடும்னு யாருக்குமே தெரியாத. அதுக்கா எப்ப மனசுல தோணுதோ அது வாட்டுக்கு சின்சியரா விழுந்து விழுந்து கவனிக்க ஆரம்பிச்சிடும். சரி, அதெல்லாம் விடுங்க தமிழ். இப்பதான் அவங்க தெரிந்துட்டேன்னு சொல்லி மீனாட்சியை நல்லதானே பாத்துக்கிறாங்க. சரி, அந்த பயலுக்கு இந்த விஷயம் தெரியுமா? எந்த விஷயம்? ஆடா, சரவணனுக்கு மீனாட்சி உண்டா இருக்க விஷயம் தெரியுமான்னு கேக்குறேன். இல்ல, அவருக்கு தெரியாது. ஏன் இன்னும் மகனுக்கு விஷயத்த சொல்லாம இருக்காங்களா? மத்த யாரும் சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிறத விட மீனாட்சியா சொன்னாதா அவருக்கு சந்தோஷமா இருக்குன்னு யாருமே சொல்லாம இருக்காங்க. இதாரு புதிய தத்துவம் 1040. என் மாமனார் தானே, விடிய விடிய தூங்காம கண்டுபிடிச்சிருப்பாரு. அட என்ன தமிழ், எல்லார் மேலயும் கோவப்பட்டா எப்படி? அப்படித்தானங்க எல்லாரும் நடந்துக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், தெரிஞ்சுக்குங்க. அந்த பய சரவணன் இருக்கானே, மீனாட்சி மாசமா இருக்குன்னு தெரிஞ்சதா கூட அவங்க காண்டா கிளம்பி போயிருப்பாங்க. அவன் அப்படிப்பட்டவன் தானே. அவனுக்கெல்லாம் யாரு மேலேயும் எது மேலேயும் எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது. அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளை மாமே மச்சினு இப்படி எந்த உறவு மேலேயும் அவனுக்கு மதிப்பும் கிடையாது. அதோட அருமையும் அவனுக்கு தெரியாதுங்க. என்ன தமிழ் இப்படி பேசுறீங்க? நான் என்ன கோவத்தில் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? எங்க அப்பா செத்த அன்னைக்கு அவன் அப்படிப்பட்டவன் தான் ஊருக்கே தெரிற மாதிரி காமிச்சிட்டு போயிட்டானே, அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அவன் ஒரு ஆள்ராண்டு. எங்க அப்பா தேடி தேடி பிடிச்ச நகைச்சை கட்டி கொடுத்தாருல, எங்களுக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இப்ப என்னங்க, அந்த பையன் மீனாட்சி எக்கடு கட்டி போட்டு பண்ற தைரியத்திலான விட்டு போயிருக்கான். அவன் போட்டேன், அவன் போயிட்டான்டா. என் தங்கச்சிக்கு வேற யாருமே இல்லையா? நான் இருக்கேங்க. என் தங்கச்சிக்கு ஒரு அண்ணனா, அதுக்கு பிறக்க போற பிள்ளைக்கு தாய் மாமனா நின்று அதுக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செய்வேங்க. அந்த சரவணை அவன் பிள்ளைய அவன் வளர்த்தது எப்படி வளர்த்துருப்பானோ அதை விட ஒரு படி மேல போய் என்னால வளர்க்க முடியும். அவன் கனடாவுக்கு தானே போயிருக்கான். அதை விட உலகத்துல பெரிய நாடு எந்த நாடோ அங்க போய் என் தங்கச்சி பிள்ளையும் வாழ வச்சுட்டு போறேன். ஏங்க, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. இது என்னோட ஏடிஎம் கார்டு. இதுல எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்குங்க. இதுல என் தங்கச்சிக்கு ரெட்டை வடை செயின், பிறக்க போற பிள்ளைக்கு தங்கத்துல அருணா கொடி, கழுத்துக்கு செயின், அப்புறம் காலுக்கு வெள்ளி கொலுசு, இது எல்லாம் வாங்கிட்டு வந்து என் தங்கச்சிட்ட கொடுங்க. அவங்க அண்ணன் உன் பிள்ளைய ராஜா மாதிரி பாத்துக்கிறீவான்னு சொல்லுங்க. அதெல்லாம் சரி தமிழ், ஆனா இப்பவே இதெல்லாம் எதுக்கு? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஏங்க, நான் ஒரு விவசாயிங்க. கையில காசு இருக்கிறப்ப யாருக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிடணும். நாளைக்கு மழை பெய்யல, காடு விளையல, தோட்ட விளையலன்றப்ப நம்ம யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் பண்ண முடியாமல் போயிடும். அது இல்லாமல் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் புரிச்சும் கூட இருந்தா பொண்டாட்டிகளுக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கொடுத்துனதே என் தங்கச்சிக்கு எல்லாம் போச்சே. சரி, அதுக்காகத்தான் அவள் வருத்தப்பட்டு உட்காரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தங்கச்சி பிள்ளைக்கும் நகை நட்டுன்னு ஏதாவது செஞ்சு கொடுத்தாச்சுண்டா அதை நினச்சி மீனாட்சி சந்தோஷப்படும்ல. அதனால தான் இப்பயே வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். மீனாட்சி நகை நட்டை பார்த்தா சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறீங்களா தமிழ்? உங்கள் அண்ணன் தமிழ் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லுங்க. நகை நட்டுக்கு இல்லைன்றாலும் எங்கள் அண்ணனுக்கு அறையை நினச்சி சந்தோஷமாவது படும்ல. எனக்கு அது போதுங்க. மீனாட்சி முகத்தில் இனிமேல் சந்தோஷத்தை தான் பார்க்கணும். இந்தாங்க. அப்புறம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க, என்கிட்ட இருக்க இன்னொரு காடி சேர்த்து தரேன். நல்ல பெரிய கடையில் நல்ல செயினா பார்த்து புது டிசைனை எடுத்து கொடுங்க. இந்தாங்க வர்றேன். சரி.
மீனாட்சி, ஏதாவது அர்ஜென்ட் வேலையா இருக்கியா? இல்ல அத்தை. ஏன்? கை நீட்டு. என்னத்த? மருதாணி, புள்ளத்தாச்சி பொண்ணு நல்லா டெக்கரேட் பண்ணிக்கிட்டு கோயில் கோபுரம் மாதிரி இருக்க வேண்டாமா? கைய நீட்டு. மருதாணி உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. வயித்துல இருக்கிற புள்ள ஏசில இருக்க மாதிரி சுகமா இருப்பான். ஆம்பளை புள்ளனே முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லையே. ஆமா, இப்பதான் வயித்துல இருக்கிற புள்ள ஏசி ரூம்குள்ள இருக்கிற மாதிரி சுகமா இருப்பான்னு சொன்னீங்களா இல்லையா? அப்படியா சொன்ன? ஆமா. அப்ப கரெக்டா தான் இருக்கும். சரவண சிங்கம் 1ன்னா உன் மக சிங்கம் 2. கேக்க நல்லதா இருக்கு. பார்க்கவும் பிரமாதமா இருக்கும். சரவண கருப்பு கண்ணாடி போடுவானே இந்த ஒர்க் ஷாப்ல வெல்டிங் வேலை பாக்குறவங்க மாதிரி, அதே மாதிரி குட்டி கருப்பு கண்ணாடியை என் பேரனுக்கும் வாங்கி தரணும். 2 பேரும் கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு ரோட்ல அப்படி நடந்து போனாங்கன்னு வெயி, டிராபிக் ஜாம் ஆகும். சும்மா சிட்டியே ஷாக் ஆயிடும். என் பிள்ளைய அவன் கூட சேர விட மாட்டேன். கரெக்ட். உன்கிட்ட சொல்லாம கொல்லாம ஓடி போன பயலுக்கு மரியாதை என்ன வேண்டி கிடக்கு? கை நீட்டு. சாப்பிட்டு வச்சுக்கிறேன் அத்தை. ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, நீங்களும் மாமாவும் என் கூட இருக்கிறது எனக்கு எவ்வளவு தைரியத்தை கொடுக்குது தெரியுமா? போதும் அத்தை, என் லைஃபுக்கு இது போதும். மீனாட்சி, என் பேரன் உன் வயித்துல உருவான உடனே பாத்தியா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம். வரவன் அவன் அப்பனை விட பெரிய ராசிக்காரனா இருப்பான் போல இருக்கு. எதிர்கட்சி ஓட்டையெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்துக்கிட்டான் பாரு. நீங்க பேரனே முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, என் குடும்பத்துக்கு ஒரு மீனாட்சி போதும். ஒன் அண்ட் ஒன்லி மீனாட்சி நீயாதான் இருக்கணும். மீனாட்சி, அத்தை, உன்கிட்ட வந்த உடனே பேசணும்னு நினைச்ச விஷயம் ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க அத்தை. இந்த அர்ஜுன் பயலுக்கு உன் மேல பாசம் அதிகமா, ரொம்ப ரெஸ்பெக்ட். உன்னையும் சரவணனையும் சேர்த்து வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டான். தெரியும் அத்தை. ஆனா அவன் பல தடவை உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கான்னு கடுமையா திட்டிருக்கேன். ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம திருநெல்வேலிக்கும் சென்னைக்கும் மாடா அலைஞ்சான். கண்டிப்பா அத்தை. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். கண்டிப்பா அத்தை. பொண்ணு பாத்துடலாம். பொண்ணெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஓ, சூப்பர் அத்தை. பொண்ணு யாரு? உன் தங்க ரம்யா. நான் பண்ண தப்புலயே பெரிய தப்பு அர்ஜுனையும் ரம்யாவும் பிரிச்சு வச்சதுதாம்மா. சரவணன் கிட்ட எப்போ ரம்யா கிட்ட பேச மாட்டேன் பழக மாட்டேன்னு அர்ஜுன் சத்தியம் பண்ணானோ அப்பவே அவங்கக்குள்ள இருந்த காதல் கட்டாயி போயிடுச்சு. உண்மைதான். 2 பேரும் நேர்மையா பிரிஞ்சுட்டாங்க. 2ம் நம்ம வீட்டு பிள்ளைங்க. அதுங்க பிரிஞ்சு போறதுக்கு நான் காரணமாயிட்டேங்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கு. அவங்க சேரணும். என்ன மீனாட்சி சிரிக்கிற? கடவுளை நினைச்சேன். எவ்வளவு சுவாரஸ்யமா நம்ம குடும்ப கதையை நகர்த்துறாரு பாத்தீங்களா? சேர்ந்திருக்கிறவங்க பிரியறாங்க, பிரிஞ்சிட்டோன்னு முடிவு பண்ணவங்க சேர்றாங்க. உண்மைதான் மீனாட்சி. நம்ம மேல இருக்கிறவன் தான் நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்கிறான். உன் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் இருக்கிற நெருக்கம் உறவும் உன்னோட முடிஞ்சிட கூடாது, தொடரணும். நீதான் அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசி அர்ஜுனுக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். உண்மையாதான் சொல்றீங்களா? என் பேர மேல சத்தியமா சொல்ற மீனாட்சி. அப்பா 100% உண்மைதான். அர்ஜுனன் கிட்ட சரவணன் ஏற்கனவே உங்க காதலுக்கு நான் எதிரி இல்ல, போய் ரம்யாவை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிருக்கான். நிஜமாவா? நான் தான் தோத்துட்டேன், நீ ஜெயிக்கணும்னு அர்ஜுன உசுப்பேத்திட்டு போயிருக்கான். அப்போ ரூட் கிளியர் அத்தை. ஆமா, இனி நீ ரைட் சொல்ல வேண்டியதுதான். அர்ஜுன் ரம்யா இந்த வீட்டோட 3வது காதல் கதை ஆரம்பம். ஆமா மீனாட்சி, நீ ஆக்ஷன் சொல்லு. அர்ஜுன் ரம்யா கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம். ஆக்ஷன் அத்தை. அப்ப நான் அடுத்த வேலையை பார்க்க போறேன். வரேன்.